போச்சுன்னு வச்சுக்கவே 10% வட்டிமா உங்கள் கையில் 77,000 கிடைக்கும். ஆனால் அதிக வட்டி இருக்க மாதிரி அதிக இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஏஜ். இப்போ நீங்கள் ஒரு 70+ அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் சீனியர் சிட்டிசன் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 60+ அப்படிங்கும்போது ஒரு 50% அபோவ் சீனியர் சிட்டிசன்லேயும் 50% ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சில்ட்ரன்ஸு இல்லை பேர குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூ ஆர் 30+ அப்படின்னா தாராளமாக மியூச்சுவல் ஃபண்ட், இண்டெக்ஸ் ஃபண்ட், இந்த மாதிரி டாப் ரேங்கிங் ஃபண்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். லம்சமாக போங்க. மேக்ஸிமம் உங்களால் ஒரு 1 lakh 2 lakh லம்சமாக போயிட்டு முடியாத பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்ஐபி ஆட் பண்ணிக்கோங்க. லம்சம் கிவ்ஸ் ஹியூஜ் ப்ராஃபிட். ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஏஜ். நீங்கள் வீட்டிலேயே பணத்தை 1,00,000 ரூபா வச்சுருந்தீங்க, இல்லை மாதம் மாதம் 5,000 சேவ் பண்ணுறீங்கன்னா அதில் வளர்ச்சியே இருக்காது. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா அது இன்ஃப்ளேஷன் பீட் ஆகாது. அதுக்கு வர வட்டிக்கும் உங்களுக்கு டேக்ஸ் இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் கிவ்ஸ் குட் ரிட்டர்ன் அண்ட் கோல்டு